வணக்கம் நண்பர்களே. மறைந்த தலைவர் கருணாநிதியினுடைய நினைவாற்றல், மக்களை தொண்டர்களை அவர் தொடர்பு கொள்ளும் விதம், அவருடைய இறுதி காலம் வரை அது வலிமையான சாத்தியமாக இருந்தது. எல்லோரும் அறிவார்கள். ஒரு 4-5 வருடங்கள் அதிகபட்சம் அவர் பேசும் திறன் இல்லாமல் யாரையும் கண்டுகொள்வார். ஆனால் அவரால் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த இயலாத ஒரு சூழலில் இருந்தார். வருந்தத்தக்க சூழல் அது. மிகவும் பேச்சாற்றலும் மக்களை கவரக்கூடிய பேச்சாற்றலும் உள்ளவர். அந்த ஆற்றல் அவர் பேசிக்கொண்டிருந்த வரை, அவர் செயலற்ற தன்மையில் இருக்கும் அந்த மருத்துவ நிலை தான் அது. செயலற்ற தன்மை என்று அவர் உடலின் மருத்துவ நிலை இருந்தபோதும் கூட அவருடைய சிந்தனை ஆற்றலும் ஞாபக சக்தியும் மக்களை தொடர்பு கொள்ளும் திறனும் குறைந்தபட்சம் 90 வயது வரை இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது எப்படி சாத்தியமானது? வயதான காலத்தில் மூளையினுடைய செல்கள் இழந்து போகும், மூளையினுடைய எடை குறையும், ஞாபக சக்தி மனிதன் இறப்பான், உடலின் பாகங்கள் ஒவ்வொன்றாக தன் வேலையை நிறுத்தும் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் தன்னுடைய இறுதி காலம் வரை ஞாபக சக்தியும் மக்களை தொண்டர்களை சந்திக்கும் அந்த தொடர்பு கொள்ளும் திறனும் இறுதி வரை இருந்தது எப்படி? இதை குறித்து கருணாநிதி அவர்களிடம் நேரடியாக பேசி அனுபவம் பெற்ற, அவரை முழுமையாக அறிந்த டாக்டர் எஸ்.என். கார்த்திக், மூளை நரம்பியல் நிபுணர், அவர் நாளை காலை நமது தமிழ்கன் டைம் சேனலுக்கு சிறப்பு நேர்காணல் தருகிறார். காலை 11:30 மணி, அதாவது 14 ஜனவரி 2024 பொங்கல் அன்று காலை 11:30 மணிக்கு அந்த வீடியோ வெளியாகிறது. அதில் பாருங்கள், அவர் கருணாநிதியின் அந்த மூளையின் ரகசியம் பற்றி கூறுவார். மிக உலகமே வியந்து பார்த்த தலைவரின் மூளையின் ரகசியத்தை ஒருவர் கூறுகிறார் என்றால் நல்லது தானே? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும். நன்றி.